பிரெட் ஆம்லேட் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி டேஸ்ட்டில் தான் செய்வீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு பொடி சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 முட்டையில் நம்ம 10 பிரெட் ஆம்லேட் செய்யலாம். இப்போது இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டா போதும். இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த பிரெட் ஆம்லேட்டில் இந்த கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதோட சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கி வரணும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்து சூப்பராக வந்துடும். கடைசியாக இது காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நான் இதுக்கு வந்து பாவ் பாஜி மசாலா சேர்க்குறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா சேர்த்து செய்யும் போது சப்போஸ் உங்ககிட்ட பாவ் பாஜி மசாலா இல்லைன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். கடைசியாக நான் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் நல்லா ஒரே மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும். அது சூப்பராக இருக்கும். நம்ம பாவ் பாஜி மசாலா எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அவ்வளோதான், இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரெட் ஆம்லேட்டுக்கு ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டோன்னா அதை விட சூப்பராக இருக்கும். வாங்க அந்த க்ரீன் சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி, ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்மளோட சூப்பரான க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரெட் ஆம்லேட்டுக்கு ரொம்ப சூப்பரான சட்னி. இதை சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடித்து வச்சுருக்க முட்டை இருக்குது. மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த முட்டையில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு முட்டையாக இதில் வந்து டிப் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக வெண்ணெயோ இல்லை நெய்யோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை ஃபஸ்ட்டு இதில் டிப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஆம்லேட் மேலே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக ஊற்றி 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரெட் ஆம்லேட் ரெடி. இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டாங்கன்னா நைட்டுக்கெலாம் டின்னர் வேணான்றவாங்க, அந்தளவுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும். சண்டேஸ்லலாம் ட்ரை பண்ணுங்கள். நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். குட்டி எப்படி சாஸோடு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.